தாரும் தேவா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாட்களிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோர்வுகளோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் நீண்ட நாட்களாக நிறைவேறாத அனுபவத்தோடு இருப்பதினாலே அவர்கள் சோர்ந்து போய் விடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே தேவனை தேடுகிறோம், ஆனால் நீண்ட நாட்களாக இந்த போராட்டம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற கவலையோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடிகள், குறைவுகள், தேவைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலே நாம் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட முடியும். உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் பலவித நெருக்கடிகள் வரும் பொழுது சோர்ந்து போய் விடுவார்கள். அவர்கள் கவலையோடு இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சோர்ந்து போகாதபடி நாம் புது பலனோடு, புதிய கிருபைகளோடு இருப்பதற்கு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது அவசியமாய் இருக்கிறது. சோறுகள் மத்தியிலே, நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே, நம்முடைய குறைகள் மத்தியிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது குறைவுபடுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட குறைவுகள் வரும் பொழுது நாம் இன்னும் அதிகமாய் சோர்ந்து போகக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருத்தல் என்பது அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வருவது காத்திருத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் தேடும் பொழுது நாம் தேவனை கண்டடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலை வேளையிலே நாம் தேவனோடு பேசுகிற அனுபவமும், தேவன் நம்மோடு பேசுகிற அனுபவம், அதுதான் காத்திருக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு காத்திருக்கும் பொழுது நம்மில் ஒரு புதிய பலனை ஆண்டவர் தருகிறார். ஏனென்று சொன்னால், நாம் தெய்வ சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டோட சமூகத்தில் பேசுகிறோம், சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம், விண்ணப்பங்களை வைக்கிறோம். அந்த விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் தரும்போது அந்த பதில், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஆகையால் தான் நம்முடைய ஏசாயா தீர்க்கன் மூலமாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமாய் நாம் காத்திருக்கும் பொழுது, அதிகாலை வேளையிலே காத்திருக்கும் பொழுது, தேவனோடு பேசுகிற, தேவன் நம்மோடு பேசுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கவலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலே நாம் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், அந்த வார்த்தையை தந்திருக்கிறார், அது நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயத்தோடு நாம் ஓடுவோம். அப்படி ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். நம்முடைய புது பலன் நமக்கு இருக்கும். எந்த கவலைகளும் நம்மை அண்டாதபடி நம் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க நம்ம அர்ப்பணிப்போம். சோறுகள் மத்தியிலே, பலவீனங்கள் மத்தியிலே, நம்முடைய குறைவுகள் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அதிகமாய் கூடி வருவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்தி மகிமையான காரியங்களை காண பண்ணுவார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார் என்ற வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் நாம் இளைப்படையாத, சோர்வடையாத அனுபவத்தை தந்து நம்மை வழிநடத்துவார். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கிருபையாய் தந்த நாளுக்காக நன்றி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை எடுத்து உயரை எழும்புவார்கள் என்ற வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நீர் எங்களை பலப்படுத்துவீர். நாங்கள் நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படையாத, சோர்வடையாத அனுபவங்களை தருவீர் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இவைகளை சுதந்திரித்துக் கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.